நம்ம பார்ட் 1ல இந்த பிளேனோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தோம். இந்த பிளேன் வந்து பைப்பர் PA-28 வாரியர் 2. இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேனோட பர்ச்சேஸ் காஸ்ட், ஆப்ரேட்டிங் காஸ்ட் அதை பற்றிலாம் நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில். இதில் வந்து பைப்பர் PA-28ல் 140ன்னு ஒரு மாடல் இருக்குது, 150, 161, 182, 181 அப்படின்னு நிறைய மாடல்ஸ் இருக்குது இந்த பைப்பர் செரோக்கிலேயே. அது எல்லாமே வந்து பேசிக்காக சேம் ஏர் ஃப்ரேம், சேம் இன்டீரியர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ 140லேருந்து ஒரு 160, 161 அப்படி போகும்போது இந்த பிளேனோட இன்டீரியர் சைஸ் வந்து ஃபியூஸ்லாஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து 140, 160, 180 அதெல்லாம் வந்து டினோட்ஸ் என்ஜின் ஹார்ஸ் பவர். லைக் இப்போ ஹோண்டாவில் வந்து அக்கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்கார்டில் LXன்னு இருக்குது, EXன்னு இருக்குது, EXL இருக்குது, Elite இருக்குது. அந்த மாதிரி வந்து வேரியன்ஸ் வித்தின் த PA-28 மாடல் தான் அந்த 140, 160, 181 அதெல்லாமே. இப்போ இந்த PA-28ல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேரியட் ரேஞ்சாக இருக்கும், ஒரு பெரிய ரேஞ்சாக இருக்கும். எனிவேர் ஃப்ரம் ஒரு $30,000 ஒரு $100,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்றது. 161, அதாவது 161ன்றது தான் வந்து பைப்பர் வாரியர். 161லேயே 151ன்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்தது. அதுக்கப்புறம் வர வாரியர் எல்லாமே 161ன்னு டேர்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பிளேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு $65,000லேருந்து ஒரு $90,000-$95,000 வரைக்கும் கூட போகும். டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் அண்ட் என்ஜின் டைம் எல்லாமே. இப்போ இந்த பிளேனோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ வேரியேஷன் இருக்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து என்ஜினோட டைம். என்ஜின் வந்து எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, எவ்வளோ புதுசு என்ஜின்ன்றது ஒரு மெயின் ஃபேக்டர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேனோட ஏவியானிக்ஸ் எல்லாம் என்ன, நல்ல GPS இருக்கா, நல்ல ரேடியோ இருக்கா, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய அட்வான்ஸ்ட் ஆர் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஏறும். ஸோ அப்புறம் பெயிண்ட்டு அண்ட் இன்டீரியர் கண்டிஷன் வந்து தேர்ட் ஃபேக்டர். அதில் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இந்த என்ஜினோட டைம் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா வந்து TBOன்னு சொல்லுவாங்க, டைம் பிஃபோர் ஓவர்ஹால்ட்டு. இந்த பர்டிகுலர் என்ஜின் வந்து 2400 ஹவர்ஸ் வந்து ஒரு ஓவர்ஹால்க்குள்ளேயும் நம்ம வந்து ஓட்டலாம். 2400 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த என்ஜினை வந்து இந்த பிளேனோட என்ஜின் ஃபேக்ட்ரிக்கு நம்ம ஷிப் பண்ணி அந்த என்ஜினை வந்து கம்ப்ளீட்டாக ஓவர்ஹால் பண்ணி பிராண்ட் நியூ கண்டிஷனில் உங்களுக்கு வந்து திருப்பி சர்டிஃபை பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த என்ஜின் ஓவரால் காஸ்ட் வந்து அரௌண்ட் $25,000 வரும். அதே வந்து இந்தியன் ருப்பீஸ்லேயும் நான் மேலே டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ஜின் ஓவரால் வந்து 2400 ஹவர்ஸ்க்கு கிட்ட இருக்குது. சப்போஸ் அந்த பிளேன் வந்து 2000 ஹவர்ஸ் ஆல்ரெடி ஓடிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வேல்யூ குறையும். இப்போது இந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 425 ஹவர்ஸ் தான் ஓடி இருக்கு ஆஃப்டர் மேஜர் என்ஜின் ஓவரால். 2016 எண்டில் 2017 டைமில் பண்ண என்ஜின் ஓவரால் இது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்காகவே ஒரு $20,000 வந்து வேல்யூ ஆட் ஆகும். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்னும் 2000 ஹவர்ஸ் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ ஒரு ப்ரைவேட் பைலட் வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரைவேட் பைலட் வந்து ஒரு 100 to 120 ஹவர்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கே ஓட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஏர்க்ராஃப்டில் வந்து லோ டைம் அப்புறம் நல்ல ஏவியானிக்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பிளேனோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து இப்போது நம்ம இதே பிளேன் நம்ம இப்போ வாங்கணும் அப்படின்னா $80,000 ஆகும். அதாவது ஒரு 57 lakhs கிட்ட வரும் இந்தியன் ருப்பீஸில். ஆனால் இதே வந்து ஒரு 1 year 2 year முன்னாடி இந்த கோவிட் டைமுக்கெலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேன் வந்து ஒரு $60,000 வாங்க முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து ரொம்ப விலை ஏறிடுச்சு. இப்போ யூஸ்ட் கார் மார்க்கெட்டு, இப்போ ஒரு வீடு வாங்கணுன்னா எல்லாமே வந்து விலை ரொம்ப ஏறிடுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த பிளேனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் $80,000 வரும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் நல்ல ஏவியானிக்ஸ் எல்லாம் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கார்மின் GPS. ஸோ கார்மினில் GNS 430 வாஸ்ன்றது வந்து ஒரு நல்ல ஜென்ரல் ஏவியேஷனுக்கு உண்டான பர்ஃபெக்ட் GPS. VFR நேவிகேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், IFRக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு GPS நம்ம வந்து பிளேனில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஒரு $7,000 ஆகும். அதாவது ஒரு 5 lakhs கிட்ட அந்த GPSோட காஸ்ட் மட்டுமே வரும். ஸோ அந்த மாதிரி GPSலாம் நம்ம ஏர்க்ராஃப்டில் ஆல்ரெடி இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து நல்ல இன்க்ரீஸும் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ஏர்க்ராஃப்டோட ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபிக்ஸட் காஸ்ட்
வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வருஷமும் வந்து இது தவிர வேறு பெருசாக எக்ஸ்பென்சஸ் வராதுன்றதுலாம் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேங்கரோட வாடகை ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வரும். பிளேனோட இன்சூரன்ஸ் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வரும். ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் வந்து இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வரும். எல்லா வருஷமும் இந்த பிளேனுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நோஸ் டு டெயில் வந்து எல்லா பார்ட்ஸையும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணி அது வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் மெக்கானிக் வந்து அதை வந்து சைன் ஆஃப் பண்ணி கொடுக்கணும் எல்லா வருஷமும். அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிராண்ட் நியூ ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் சரி, இது வந்து ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் எல்லா வருஷமும் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் ஜிபிஎஸோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இப்போ கார்மெண்ட் ஜிபிஎஸ்க்கெலாம் வந்து டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இயர்லி பேசிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். அதுவும் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வரும். இப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேனுக்கு வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபியூயல் போடுறோம், ஆயில் எவ்வளோ போடுறோம், ஆயில் சர்வீஸ் எவ்வளோ பண்ணுறோம், வேர் அண்ட் டேர், அது எல்லாமே வந்து வேரியபிள் காஸ்ட்டில் வரும். இப்போது போடுற கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேன் மாதிரி இப்போது செஸ்னா 172 இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பீச் மஸ்கட்டியர்னு ஒன்று இருக்குது, இல்லை பீச் சன்டவுனர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் இந்த பைப்பர் செரோக்கி, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சேம் சிங்கிள் என்ஜின் பிஸ்டன் 4 சீட் ஏர்க்ராஃப்ட் வரும். இந்த மாதிரி பிளேனுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து மோரார்லெஸ் இப்போ நான் சொல்கிற போகிற காஸ்ட் மாதிரி தான் இருக்கும் எல்லா வருஷத்துக்கு உண்டான ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் பார்த்திங்கன்னா. அண்ட் இன்னொரு மெயின் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேனுக்கு வந்து ஹேங்கர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹேங்கர் வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மழை, புயல், டஸ்ட்டு, பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸ், பூச்சி எல்லாத்துக்கிட்டேருந்தும் நம்ம பிளேனை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணோம். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் வந்து அந்த ஹேங்கரோட ரெண்ட் வந்து மாதம் வந்து நிறைய தான் இருக்கும். ஸோ அதனால் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட்டில் ஒரு 30-40% வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட ஹேங்கர் காஸ்ட்டே அவ்வளோ வந்துடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக மெயின்டைன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் நிப்பாட்டிக்கலாம். ஓப்பன் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், நான் சொல்ல போகிற இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்லேருந்து உங்களுக்கு 30-40%, அதாவது 30-40% வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு உண்டான செலவு வந்து குறையும். இந்த பிளேனோட காஸ்ட்ஸ் இப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து என்னென்ன மாதிரி காஸ்ட்லாம் இந்த பிளேன் வச்சுருந்தால் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டில் நம்பர் 1 விஷயம் நான் சொன்னது வந்து ஹேங்கர் வந்து இப்போ ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. இப்போ ஒரு 1 year to 1.5 years வெயிட் லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ டிமாண்டில் இருக்குது இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஹேங்கர் கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஹேங்கர் வந்து இப்போது நம்ம ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து $350 per month வரும். அதாவது வந்து 25,000 வந்து ஒரு மாதத்துக்கு ஹேங்கரோட வாடகை மட்டும் வரும். ஸோ இங்கே வந்து இந்த ஏர்போர்ட்டில் நான் பே பண்ணுறது அந்த மாதிரி தான், ஒரு 25,000 per month வந்து பே பண்ணுறோம். ஸோ ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா $4,200 வரும். அதாவது வந்து ஒரு 3,08,000 கிட்ட வரும் ஒரு வருஷத்துக்கு ஹேங்கர் வாடகை. இப்போ நம்ம வெளியில் நிப்பாட்டிட்டோம், ஓப்பன் பார்க்கிங் நிப்பாட்டிட்டோம்னா ரொம்ப கம்மியாக வரும். இதில் ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 30,000 40,000 தான் செலவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஒரு வெளியில் நிப்பாட்டிக்கிட்டோம் அப்படின்னா. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் இந்த பிளேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோஸ் டு டெயில் வந்து ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஆத்தரைஸ்டு மெக்கானிக். அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் வந்து எந்த ஒரு மேஜர் ரிப்பேர்ஸும் இல்லை அப்படின்னா ஒரு $1,500 ஒரு வருஷத்துக்கு ஆகும். அதாவது 1,08,000 கிட்ட ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பிளேனுக்கு. அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்ட் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து $1,100 கிட்ட வரும். அதாவது வந்து 71,000 கிட்ட வரும் இந்திய மதிப்பில். கார்மெண்ட் அவங்களோட ஜிபிஎஸ்க்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு $200 $200 கிட்ட அதுக்கு நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரு 14,000 15,000 கிட்ட. ஸோ இந்த 4 மேஜர் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த பிளேன் வச்சுருந்தா நம்ம செலவு பண்ணியே ஆகணும். அதோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $7,000 $7,000 வரும். அதாவது இந்திய மதிப்பில் 5,02,000 கிட்ட வருது. இது வந்து டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ நம்ம வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த பிளேனை இயக்கிறதுக்கு உண்டான வருஷத்துக்கு உண்டான செலவு. இப்போ இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு ப்ரைவேட் பைலட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த பிளேன் வந்து ஒரு 100 hours ஒரு 100 மணி நேரம் வந்து ஓட்டுவாங்க.
ஸோ நம்ம அந்த 100 மணி நேரன்றதை வச்சு நம்ம வந்து அதுக்குண்டான ஃபியூயல் செலவு என்ன வரும், ஆயில் செலவு என்ன வரும், மெயின்டெனன்ஸ் வேர் அண்ட் டேர்லாம் எப்படி பட்ஜெட் பண்ணணும், அந்த மாதிரி பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த வேரியபிள் காஸ்ட்டில், வேரியபிள் ஆர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் மெயினான ஃபேக்டர் வந்து விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் வந்து இந்த பிளேன் வந்து 9 கேலன்ஸ் வந்து ஃபியூயல் கன்சியூம் பண்ணும். 1 hour நம்ம என்ஜின் ரன் பண்ணுறதுக்கு 9 கேலன்ஸ், அதாவது வந்து 34 லிட்டர் வந்து இந்த பிளேனோட ஃபியூயல் கன்சம்ஷன். ஸோ இப்போ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயலோட காஸ்ட் வந்து இந்த பிளேனுக்கு வந்து 100 LL அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவியேஷன் கேஸ், ஆவ் கேஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபியூயல் வந்து கொஞ்சம் கார் ஃபியூயலோட ரொம்பவே காஸ்ட்லி தான். ஒரு கேலனுக்கு வந்து $4.50 இல்லை $4.70 கிட்ட வரும். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் அரௌண்ட் $4.50 கிட்ட இருக்குது. ஸோ $4.50 அதாவது இந்திய மதிப்பில் ஒரு $320 $340 கிட்ட அந்த ரேஞ்சில் வரும் ஒரு கேலனோட காஸ்ட்டு. ஸோ இப்போ 34 லிட்டருக்கு நம்ம இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா அரவுண்டு வந்து ஒரு $3000 $3200 கிட்ட வரும். அதாவது ஒரு லிட்டரு வந்து $85 கிட்ட கணக்கு வருது இந்த பிளேனுக்கு உண்டான ஃபியூயல். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வேரியபிள் காஸ்ட், ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து நம்ம 100 hours 100 மணி நேரம் ஒரு வருஷத்துக்குன்ற கணக்கில் பார்க்கறனால ஒரு மணி நேரத்துக்கு 9 கேலன்ஸ்ன்றனால ஒரு வருஷத்துக்கு 900 கேலன்ஸ் ஆஃப் ஃபியூயல் வந்து நம்ம இந்த பிளேனுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 900 கேலன்ஸ் இன்ட்டு ஒரு 4.5 போட்டிங்கன்னா வந்து அரௌண்ட் $4050 வருது. ஒரு வருஷத்துக்கு நம்ம ஃபியூயலுக்கு மட்டும் நம்ம வந்து $4050 செலவு பண்ணுறோம். அதாவது இந்திய மதிப்பில் கிட்ட ஒரு $2,90,000 கிட்ட, ஒரு $3 லட்ச கிட்ட வந்துடும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான ஃபியூயல் செலவு. ஆயில் சர்வீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 2 வாட்டி இல்லை ஒரு 3 வாட்டி கூட பண்ணுவோம் மோஸ்ட்லி. அது டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம ஓட்டுறதை பொறுத்து. இப்போ 100 ஹவர்ஸ்னு பார்க்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அரவுண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு $500 கிட்ட ஆயில் சர்வீஸ்க்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு $35,000-36,000 கிட்ட வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் வேர் அண்ட் டேர் வந்து இந்த பிளேன்லாம் ரொம்ப செலவு வராது. டயர்ஸ் இல்லை பிரேக் பேட்ஸ் அதெல்லாம் மாற்றுறதா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செலவு வந்து ஒரு $500, அதாவது ஒரு $35,000-36,000 வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அந்த ரெகுலர் வேர் அண்ட் டேருக்கு. அதை தவிர இப்போ வந்து ஏதாவது மேஜர் எக்ஸ்பென்சஸ் வந்ததுன்னா அதையும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதை நான் இந்த கேல்குலேஷனில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. இப்போ நம்ம டோட்டலாக வேரியபிள் காஸ்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஃபியூவல், ஆயில் சர்வீஸ் அண்ட் வேர் அண்ட் டேர் இதெல்லாம் பார்த்தோம். இதோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு $5,050 ஆகும். அதாவது இந்திய மதிப்பில் ஒரு $3,60,000 $3,65,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அரவுண்ட் $7,000 $7,000 சொல்லியிருந்தேன். அதாவது வந்து ஒரு $5 லட்ச கிட்ட சொல்லியிருந்தோம். இப்போது வேரியபிள் காஸ்ட்டு வந்து நம்ம $5,050 கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வந்து $3,65,000 கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது அது ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டல் பண்ணோம்னா நம்ம $12,050 வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த பிளேனோட ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் ரெண்டும் சேர்த்து வரும். அதாவது வந்து $8,60,000 கிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த பிளேனை வந்து ஒரு 100 hours நீங்கள் இயக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இது கூட வந்து இந்த பிளேனோட பர்ச்சேஸ் ப்ரைஸும் ஆட் பண்ணிங்கன்னா அரவுண்ட் வந்து இதே மாதிரி கண்டிஷனில் வேணும் அப்படின்னா ஒரு $80,000 வருது இல்லையா. அதுவும் நம்ம வந்து அரவுண்ட் 57 lakhs கிட்ட வந்து நம்ம இந்தியன் ருப்பீஸில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் வந்து உங்களுக்கு 57 lakhs கிட்ட வருது. ஆனால் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-seater போய்கிட்டிங்க, இல்லாட்டி வந்து ஒரு மைக்ரோலைட் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க இந்தியாவில். இங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸில் ஒரு 30% தான் உங்களுக்கு செலவு வரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 2-seat ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு $25,000 ஒரு $40,000 நம்மளால் வாங்க முடியும். ஒரு நல்ல ஒரு செஸ்னா 150 இல்லாட்டி வந்து ஒரு லைட் ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டில், ஏதாவது இந்த மைக்ரோ லைட் ஏர்க்ராஃப்ட்ஸ் மாதிரி
சில மைக்ரோலைட் ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஏர்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ஏர்ன்ற ஏர்க்ராஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து ஒரு $10,000 to $15,000 கிடைக்கும், ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ அது 2 பேர் உட்காரலாம். ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக முடியாது. இந்த பிளேனில் போகிற மாதிரி இப்போது ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் போகிறது அந்த மாதிரிலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது. பட் ரொம்ப ஃபன் டு ஃப்ளையாக இருக்கும். அது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் வே ஆஃப் ஃப்ளையிங்காக கூட இருக்கும். அந்த மாதிரி லைட் ஏர்க்ராஃப்ட்ஸும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த லைட் ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் தேவை கிடையாது. அதுக்கு வந்து ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ்னு ஒன்று தனியாக இருக்குது. அதுக்கு வந்து இதுக்குண்டான ட்ரைனிங் எல்லாம் கம்பேர் பண்ணுற போது பாதி அளவுக்கு தான் ட்ரைனிங் அதுக்கு தேவைப்படும். அதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் 3 மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் தேவை கிடையாது. வெறும் யூஎஸ் கார் டிரைவர் லைசன்ஸ் இருந்தாலே போதும். அந்த லைட் ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் நம்ம ஊரில் மைக்ரோ லைட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து வெறும் யூஎஸ் டிரைவர் லைசன்ஸும் ஒரு ஸ்மால் ட்ரைனிங் இருந்தாலுமே நம்ம லைசன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டு ஒரு 2 பேர் சேர்ந்து பறக்கலாம். அந்த மைக்ரோலைட் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நைட் டைமில் ஃப்ளை பண்ண முடியாது. பட் இந்த பிளேன் நைட்டில் ஃப்ளை பண்ணலாம், பேட் வெதரில் ஃப்ளை பண்ணலாம், ரெயினில் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதை வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஜஸ்ட்டு ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஆப்ஷன், ரொம்பவே அஃபோர்டபுள் ஆப்ஷன். இந்த அளவு கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்காது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், பர்ச்சேஸ் காஸ்ட் எல்லாம் பார்த்தோம். இப்போ பார்ட் 3 வீடியோவில் வந்து நம்ம இந்த பிளேனை எப்படி வந்து என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி டேக் ஆஃப் பண்ணுறோம், லேண்ட் பண்ணுறோன்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம்.